வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்ட் மதிய நேர பிரதான செய்திகளோடு. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் உள்ள இலங்கை வைத்தியர்களை இலங்கைக்கு வந்து சேவையாற்றுமாறு சுகாதார அமைச்சு அழைப்பு. ஜப்பானினதும் இலங்கையினதும் அபிவிருத்திக்கு தொடர்புகள் மேலும் அதிகரிக்க வேண்டும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சீனாவின் ஜனாதிபதியாக ஷி ஜின்பிங் பெயரிடப்பட்டுள்ளார். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். ஜப்பான் மற்றும் இலங்கையின் அபிவிருத்திக்காக இரு நாடுகளுக்கும் இடையில் தொடர்புகள் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜப்பான் சென்றுள்ள ஜனாதிபதி கலாசார நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமையில் நடைபெற்ற இந்த கலாசார நிகழ்வில் இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டதோடு பல கலை நிகழ்வுகளும் நடைபெற்றன. අපේ සම්බන්ධය තාම ඈතට තිබෙනවා. බුදුදහමත් සංස්කෘතියක් තිබෙන සමානකම්. எமது தொடர்புகள் மிகவும் தொலைவிலேயே இருந்தன. எமது இரு நாடுகளுக்கும் இடையிலான பௌத்த தர்மம் மற்றும் கலாச்சாரம் ஆகியன ஒன்றித்து காணப்படுவதால் இரு நாடுகளுக்கும் இடையில் உறவுகள் அண்மை காலமாக நெருங்கியுள்ளன. கடந்த காலங்களில் பொருளாதாரம் மட்டுமல்ல, விளையாட்டு, கலை, கலாச்சார நிகழ்வுகள் போன்ற விடயங்களிலும் மிகவும் நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளோம். ஜப்பான் தற்போது எட்டியுள்ள அபிவிருத்தியையும் இலங்கை கண்டுவரும் வளர்ச்சியையும் மேலும் வளப்படுத்தவும் மக்களுக்கிடையில் உள்ள தொடர்பை மேலும் அதிகரித்துக் கொண்டு செயற்படவும் நாம் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். තවදුරටත් වැඩි කරගෙන කටයුතු කරන්නට මා හිතන්නේ අපි සියලු දෙනාම එකතු විය යුතුයි. சமாதானம் ஏற்பட்டுள்ளதால் மீண்டும் இலங்கைக்கு வருகை தந்து தமது தொழிலை முன்னெடுக்குமாறு வெளிநாடுகளில் உள்ள வைத்தியர்களிடம் அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன வேண்டுகோள் விடுத்துள்ளார். ராஜரட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பை நிறைவு செய்ய மருத்துவ பட்டதாரிகளுக்கு நியமனங்களை வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது 140 தகுதிகான் மருத்துவ பட்டதாரிகளுக்கு நியமனங்கள் வழங்கப்பட்டன. අපි බලාපොරොත්තු වෙන්නේ ඔබේ මුළු ජීවිත කාලය තුලම ඔබ අපේ රට තුල සේවය කළා කියලා. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த நாட்டில் சேவையாற்றுவீர்கள் என எதிர்பார்க்கிறோம். நீங்கள் இந்த நாட்டிலிருந்து செல்வதாக இருந்தால் குறைந்தபட்சம் நாட்டில் 5 வருடங்கள் சேவையாற்ற வேண்டும். இலங்கை வைத்தியர்கள் 10,000க்கும் அதிகமானோர் வெளிநாடுகளில் இருக்கின்றனர். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில் 10,000க்கும் மேற்பட்டோர் இருக்கின்றனர். தற்போது யுத்தம் நிறைவடைந்துள்ளது. தற்போது எமது நாடு சமாதான நாடு. உங்கள் நாட்டிற்கு வாருங்கள், எமது தாய் நாட்டிற்கு வந்து சேவையாற்றுங்கள் என்று கௌரவமாக அழைப்பு விடுக்கிறோம். குறைபாடுகள் இருப்பின், அசௌகரியங்கள் இருப்பின் அவற்றை நிவர்த்தி செய்வதற்கு நாம் தயார். අඩුපාඩුකම් තියෙනවා නම් අපහසුතාවයන් තියෙනවා නම් අපි ඒවා වෙනුවෙන් සොයලා බලලා ඒ පහසුකම් සකස් කරන්න සූදානම්. எரிபொருள் இறக்குமதி தொடர்பாக ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளில் 86 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான இழப்பை கூட்டுத்தாபனம் எதிர்நோக்க நேரிட்டுள்ளதாக பெட்ரோலிய தேசிய ஊழியர்கள் சங்கம் தெரிவிக்கின்றது. இது தொடர்பாக நேற்று ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அந்த சங்கத்தின் செயலாளர் ஆனந்த் பாலிதா இந்த விடயத்தை குறிப்பிட்டார். தொழிற்சங்கங்கள் சில ஒன்றிணைந்து உருவாக்கியுள்ள ஊழலுக்கு எதிரான அமைப்பு இந்த ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தது. சாமானிய கியூசுமக்கதி යන්නේ ඉන්ධන භාණ්ඩයක් ඇනුම් කරන කෙනයි සපයන කෙනයි අතරේ வழமையான உடன்படிக்கையின் போது எரிபொருளுக்கான விலை மனு கோருபவருக்கும் விநியோகஸ்தருக்கும் இடையில் நடுத்தர தொகை ஒன்று வருகிறது. இல்லாவிட்டால் எரிபொருளை கப்பலில் ஏற்றும் 5 நாட்களில் பெற்றுக் கொள்ளப்படும். அல்லது இலங்கையை வந்தடையும் தினத்தை நமது தினமாக கருதுவதற்கு நாம் அறிவிப்போம். அந்த 2 தினங்களில் ஒன்றை நாம் பெற்றுக் கொள்வோம். கப்பலில் ஏற்றப்பட்ட தேதியில் இருந்து இலங்கையை வந்தடையும் வரையான 2 மாதங்களில் எந்தவொரு அதிகபட்ச விலையையும் தீர்மானிப்பதற்கு அனுமதி வழங்கப்படும். இதன் பிரகாரம் தான் 89 மில்லியனுக்கு மேற்பட்ட இழப்பு ஏற்பட்டது. இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளாது கடந்த வாரத்தில் மீண்டும் இந்த ஊழல்மிக்க உடன்படிக்கையை அதில் உள்ள ஊழல்களை அறிந்து கொண்டே நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அப்படியானால் ஊழலை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது. මේදූෂිත ගිවිසුමම තවත් 6 මාසකින් දීර්ඝකරණ ඉදිරිපත් කරේ පැහැදිලිව දූෂණය නොදැන නෙමෙයි. එහෙනම් දූෂණය දිගටම පවත්වාගෙන යන්න. மார்ச் 22ஆம் தேதி அனுஷ்டிக்கப்பட உள்ள
சர்வதேச நீர் தினத்திற்கு அமைவாக 1,00,000 பேருக்கான நீர் விநியோக திட்டத்தை நிறைவு செய்வதற்கு நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு அமைச்சர் தினேஷ் குணவர்தன தெரிவிக்கின்றார். சர்வதேச நீர் தினத்தை முன்னிட்டு நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3 நாள் நிகழ்ச்சி தொடர் குறித்து விளக்கம் அளிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். சர்வதேச நீர் தினத்தை முன்னிட்டு மார்ச் மாதம் 20, 21, 22 ஆகிய தினங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. 22 වෙනිදා වෙන විට අපි ලංකාවේ මේ සමුළුව හා සමගාමීව 22ஆம் தேதியளவில் இந்த மாநாட்டை முன்னிட்டு இலங்கையில் அங்கவீனமானவர்கள் உள்ள குடும்பங்களுக்கு நீருக்கான கட்டணத்தை குறைக்க உள்ளோம். ஒரு மாதத்திற்குள் நாடு முழுவதும் 1,00,000 பேரை உள்ளடக்கும் வகையில் நீர் விநியோக வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளோம். அதேபோன்று பல இடங்களில் நிறைவு செய்யப்பட்டுள்ள நீர் விநியோக திட்டங்களை இந்த மாத இறுதிக்குள் மக்களிடம் கையளிக்க உள்ளோம். වේගවත් වැඩසටහනක් යටතේ ලබා දීමේ ක්‍රියාවලියට අපි අවතීර්ණය වෙනවා. ඒ වගේම ස්ථාන රාශියක නව ජල යෝජනා ක්‍රම නිම කර තිබෙනවා. අපි මේ මාසය තුළ ජනතා හිතයට පත් කිරීම සිදු වෙනවා. அம்பாறை மாவட்டத்தில் அறுவடை செய்யப்படும் நெல்லை தற்போது நெல் சந்தைப்படுத்தும் சபை கொள்வனவு செய்கின்ற போதும் அட்டாளிச்சேனையில் உள்ள நெல் களஞ்சிய சாலை தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதாக விவசாயிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதன் காரணமாக இந்த பகுதிகளில் நெல் கொள்வனவு களஞ்சிய சாலைக்கு வெளியிலேயே இடம்பெற்று வருகின்றது. கடந்த போகங்களின் போது கொள்வனவு செய்யப்பட்ட நெல் தொடர்ந்தும் களஞ்சிய சாலையில் தேங்கியுள்ளதுடன் அவை இன்னும் அகற்றப்படவில்லை. இதனால் இந்த பகுதியில் கொள்வனவு செய்யப்படும் நெல் அம்பாறை களஞ்சிய சாலைக்கு அனுப்பப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். கடந்த முறை களஞ்சியப்படுத்தப்பட்ட நெல் தொகையில் சிறிதளவே களஞ்சிய சாலையில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் வரை அட்டாளிச்சேனை களஞ்சிய சாலையினரால் 7,11,350 கிலோகிராம் நெல் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அட்டாளிச்சேனை களஞ்சிய சாலையில் நெல்லை சேமிப்பதற்கு இடவசதியற்ற காரணத்தினால் விவசாயிகளின் நெல்லை களஞ்சிய சாலைக்கு வெளியில் கொள்வனவு செய்து மற்றொரு வாகனம் மூலம் அம்பாறை களஞ்சிய சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் மனித உரிமை விவகாரங்கள் தொடர்பான அமெரிக்க பிரேரணை ஜெனீவாவில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டுள்ள போதிலும் பல்வேறு தரப்பினருக்கு இடையில் நடைபெறுகின்ற உத்தியோகபற்ற பேச்சுவார்த்தைகளின் பின்னர் அதற்கான திருத்தங்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக ஜெனீவாவில் உள்ள சர்வதேச மன்னிப்பு சபை அலுவலகம் பிரதம அதிகாரி பீட்டர் ஸ்பிளிண்டர் பிபிசி செய்தி சேவைக்கு கூறியுள்ளார். ஜெனீவா நேரப்படி இன்று பிற்பகல் 1 மணி வரை திருத்தங்களை முன்வைக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 22வது கூட்டத்தொடரில் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்படுவதற்காக இது தொடர்பான மற்றொரு உத்தியோகபற்ற பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவினால் இந்த பிரேரணை ஒழுங்கு பத்திரத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிபிசி குறிப்பிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் அறையின் 27இல் நடைபெற்ற இந்த உத்தியோகபற்ற பேச்சுவார்த்தையில் இலங்கை அரசாங்கம் சார்பாக உயர்மட்ட பிரதிநிதிகள் எவரும் கலந்து கொண்டிருக்கவில்லை. எனினும் வெளிவிவகார அமைச்சை பிரதிநிதித்துவப்படுத்தி அங்கு சென்றிருந்த ஒருவர் அந்த அறையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற விடயங்களை குறிப்பிடுத்ததாக பிபிசி செய்தி சேவை சுட்டிக்காட்டியுள்ளது. இதேவேளை அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் நடைபெறவுள்ள மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் விசேட அமர்வு இடம்பெற வேண்டும் எனவும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக பீட்டர் ஸ்பிளிண்டர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற உத்தியோகபற்ற பேச்சுவார்த்தையின் போது இலங்கை அரசாங்கத்தின் ஆட்சேபனைகளை கவனத்தில் கொண்டு இலங்கை அரசாங்கத்தினால் இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளை வரவேற்று L1 என்ற திருத்தம் உத்தியோகபூர்வ பிரேரணையில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். உட்கட்டமைப்பு வசதிகளை மீள கட்டியெழுப்புதல், நிலக்கணி வெடிகளை அகற்றுதல், யுத்தத்தினால் நிர்கதியானவர்களை மீள குடியமர்த்துதல் ஆகிய விடயங்களில் இலங்கை அரசாங்கம் அடைந்துள்ள முன்னேற்றங்கள் இந்த திருத்தம் மூலம் வரவேற்கப்பட்டுள்ளன. எனினும் நீதித்துறை, நல்லிணக்கம் மற்றும் சுகவாழ்வு என்பவற்றை கட்டியெழுப்புதல் ஆகிய விடயங்களில் இன்னும் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டியுள்ளதாக அந்த பிரேரணையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் பீட்டர் ஸ்பிளிண்டர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெய்த கடும் மழை காரணமாக வவுனியாவில் 11,000 ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பெரும்புக அறுவடைக்கு சில தினங்கள் இருக்கின்ற போது அவர்கள் இவ்வாறானதொரு துன்பத்தை எதிர்நோக்கியுள்ளனர். வவுனியா செட்டிக்குளம் பகுதியை சேர்ந்த சில விவசாயிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தமது அறுவடையை காய வைப்பதற்கு முயற்சிக்கும் காட்சிகளே இவை. சுமார் 10 ஏக்கர் வரையான நிலப்பகுதி நீரில் மூழ்கியுள்ளது.
தாழ்நிலங்களில் தொடர்ந்தும் நீர் தேங்கியுள்ளதால் வயல் நிலங்களின் வேளாண்மை முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் 20,000 ஏக்கருக்கும் அதிகமான வயல் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். வடக்கின் பெருஞ்சமர் என வர்ணிக்கப்படும் யாழ் மத்திய கல்லூரிக்கும் சென்ட் ஜோன்ஸ் கல்லூரிக்கும் இடையிலான 107வது வருடாந்த கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. யாழ் மத்திய கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடும் சென்ட் ஜான்ஸ் கல்லூரி அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 71 ஓட்டங்களை மதிய போசன இடைவேளையில் பெற்றிருந்தது. இதேவேளை கட்டுகஸ்தோட்டை, புனித அந்தோனியர் மற்றும் கண்டி திருத்துவ கல்லூரிகளுக்கு இடையிலான வருடாந்த ஒருநாள் கிரிக்கெட் போட்டி எதிர்வரும் 16ஆம் தேதி அஸ்கிரிய மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டி MTV ஸ்போர்ட்ஸ் அலைவரிசையில் நேரடியாக ஒளிபரப்பப்பட உள்ளது. இம்முறை இரு அணிகளும் ஒருநாள் போட்டி ஒன்றிலேயே விளையாடாத நிலையில் இந்த போட்டியை எதிர்கொள்ள உள்ளன. எனினும் திறமை வாய்ந்த பல வீரர்கள் தமது அணியில் இடம்பெற்றுள்ளதால் தமக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கின்றது என திருத்துவ அணி தலைவர் தினுக் விக்ரமநாயக்க கூறுகிறார். 6 துடுப்பாட்ட வீரர்களை கொண்ட திருத்துவ கல்லூரி அணியில் வேக மற்றும் சுழற்பந்து வீசக்கூடியவர்கள் தலா 4 உள்ளனர். திருத்துவ கல்லூரி இதுவரையும் 15 ஒருநாள் போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அணியின் பயிற்றுவிப்பாளராக சம்பத் பெரேரா செயற்படுகின்றார். அந்த தகவலோடு நியூஸ் 15 மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. நமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். வணக்கம்.